like I'm floating. Yeah, break out, I've got to see. So guys, welcome back to my channel. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இந்த ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் வந்து சூசைட் பண்ண கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ உண்மையாக நானும் பார்த்தேங்க. நம்ம எவ்வளவோ விஷயம் பேசுகிறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மோட்டோ விளாக் பண்ணலான்னு தான் வந்து இன்றைக்கி நினச்சி வச்சுருந்தேன். பட் வந்து அந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இதை பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஒரு ஜோவியலாக பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காதே அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோவை. சரிங்களா? இது எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை வந்து எதுவும் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக அது வந்து இந்த வீடியோ வந்து சொல்ல வரல. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த என்ன அப்படின்றத வந்து ஒரு என்னது இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றத சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் நிறைய பார்த்தேங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த கிளாஸ் டீச்சர் யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு 2 பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த லெட்டரையும் எடுத்து வாட்சா மாதிரி அந்த நியூஸில் தான் பார்த்தேன். நான் நியூஸில் கேதர் பண்ண விஷயத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்னன்னு தெரில. மேபி இந்த மீடியா வந்தனால எல்லாமே பிரபலமாக தெரியுதா என்னன்னு தெரில. ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமாக இருக்குன்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஸ்கூலில் நடக்கிறது வந்து இப்போ இருக்கிற ஒரு சில பொண்ணுங்க வந்து சொல்லிடுதுங்க, இப்போ இருக்கிற பொண்ணுங்க வந்து சொல்ல மாட்டேங்குதுங்க, அப்படியே மறைச்சி வச்சிருது. ஸோ வந்து அதனால தான் வீட்டில் மறைக்கிறதுனால தாங்க நிறையா விஷயம் வந்து தப்பாக நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நடந்துருச்சு. சப்போஸ் அந்த பொண்ணு வந்து வேறு யார்ட்டையா சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி இல்லை அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருந்தா இல்லை இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அந்த பொண்ணு வந்து அமைதியாக இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனையாகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தாங்க தெரியுது. அப்போ என்ன சொல்கிறது, அப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற லெவலுக்கு இருக்குன்னா அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்கணும், எவ்வளோ அந்த பொதுவாகவேங்க நான் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் வாத்தியார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க வந்து இந்த நாங்கள் படிக்கும்போது அந்தளவுக்கு இல்லைண்ணா பசங்களை தான் அடிப்பாங்க. பசங்க வந்து நான் அவ்வளோ ஈஸியாக வந்து டிஸ்கரேஜ் ஆகிட மாட்டான். அவன் என்னன்னா என்ன போ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவான். பட் இந்த பொண்ணுங்கன்ட்டு வரும்போது அவங்கள இப்போ மேக்ஸிமம் இந்த ஸ்கூல்லையுமே ஹராஸ் பண்ணுற மாதிரி அந்த திட்ட மாட்டாங்க. பட்டு ஒரு சில டீச்சர்ஸ்னால அது இன்னுமே வந்து கரெக்டாக வந்து எதுவும் சார்னாலையா இல்லை வந்து எதுவும் அந்த லேடிஸ் ஸ்டாஃப்ஸ்னாலையான்னு தெரில எனக்கு. ஆனால் அந்த பொண்ணுங்க வந்து 2 டீச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஜென்ஸ் டீச்சர்ஸா இல்லை லேடி டீச்சர்ஸா அப்படின்றது தான் தெரில. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு இந்தளவுக்கு சூசைட் பண்ணுற லெவலுக்கு இருக்குன்னா அப்போ அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அதோட விளைவு தான் இந்த சூசைடு. ஆனால் அதான் என்ன நினச்சிச்சுன்னா அந்த பொண்ணு ஸோ நம்ம மூலியமாகவாச்சும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிருச்சு போகிறோங்க. சரி, இப்படிலாம் பார்க்கும்போது தாங்க இந்த டீச்சர்ஸ் மேலே இருக்கிற மரியாதையே குறையுது. இப்போ வந்து ஒரு பொண்ணுங்க இதை பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது முக்கியமாக ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முக்கியமாக. ஏன்னா வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து யூஜி முடித்து நாங்கள் லா காலேஜ் முடித்து இப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம். அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பொண்ணு எங்கள் இப்போ நான் லா காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அவங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குடா. அது வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக இருந்தாலும் சரி, சப்போஸ் இங்கே ஏதாச்சும் ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணுறான் அப்படின்னா எதாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அப்படி வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த பசங்க இருப்பாங்க தெரியுமா, அதுலேயும் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும்போது அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும், அவ்வளோ வேறு லெவல் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு யார்கிட்ட சொல்லுங்கள், சொன்னால் தாங்க தெரியும். நீ இந்த மாதிரி சொல்லாமல் மறைச்சு இப்போ சப்போஸ் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஸ்கூல் பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் அது முக்கியமாக. ஸ்கூல் பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க எல்லா பத்துக்கும் தான், படிக்கிற பசங்க யாராக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா வந்து
ஓரளவுக்கு லீகலாக டீல் பண்ணுவாங்க. அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா அதுவே கொஞ்சம் ரக்கடாக டீல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் எங்கள் காலேஜில். அதனால தான் அது வந்து சொல்கிறேன். நீங்கள் அதனால் வந்து ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களோட கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து உங்களால் முடியாத ஒரு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படி சொன்னால் தாங்க அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும், இல்லாட்டி எதுவுமே சால்வே ஆகாது. ஸோ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக தான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதான் லைட்டாக மழை பெஞ்சிச்சுங்க. ஸோ அதாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலை வந்து ஒரு துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அநேகமாக இந்நேரம்லாம் பண்ணி முடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அநேகமாக இன்னும் பண்ணி முடிச்சுட்ருக்கோம். அநேகமாக அந்த ஸ்கூலவே நொறுக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் நியூஸில் பார்த்தேன். ஸோ நிறையா பஸ்ஸு போலீஸ் பஸ்ஸெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க. பட்டு ஏதோ அது 2 வகையாகவும் யோசிக்கலாம். ஸோ எதுக்கு இத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை அடிச்சு நொறுக்குனா அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படாதா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி யோசிக்கிறதும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை இறக்குற அளவுக்கு அந்த டீச்சர்ஸ் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற வரையும் அந்த டீச்சர்ஸ் வந்து அப்படி அந்த மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா, கேர்லெஸ்ஸாக ஒரு டீச்சர்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரு பொண்ணு இறக்குற அளவுக்கு வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலே தேவையில்லை அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ 2 விதமாகவும் யோசிக்கலாங்க, சரிங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. அவங்க அம்மா வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி என் பொண்ணு வந்து மாடியிலேருந்தெல்லாம் விழுகலை, இவங்க தான் என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்துருந்துச்சு. ஸோ அதில் 2-3 பேர் கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் அட்வொகேட் தானே, நீங்கள் பேசுங்க ப்ரோ இதை பற்றி, எல்லா வீடியோ இதை நீங்கள் பேசுங்க, நிறையா பேர் பேசுகிறாங்க, நீங்களும் பேசுங்க அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அதை விட்டுட்டேன், இது என்னடா அது அப்படின்னு. அப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் தான் யோசித்தேன், ஐயோ இதை நீ பேசி அவன்கிட்ட விட்டுறக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ பார்த்தேன் நானும் அந்த வீடியோ. அவங்க 5 நிமிஷத்துக்கிட்ட பேசி அந்த வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது ஏதோ கீழே விழுந்தது வந்து அவங்க உடம்புல ஏதோ அங்கங்கே காயமாக இருக்குது, மண்டையில் மட்டும்தான் அடி இருக்குது, கை காலில் எங்கேயுமே உடையலை அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இப்படி அது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதாங்க தெரியும், சரிங்களா? நம்ம வந்து என்ன வேணால் சொல்லலாம். அந்த பொண்ணு எப்படியோ அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த இறந்ததுக்கு காரணம் அந்த 2 டீச்சர்ஸ். அதுதான் இது ஃபைனலாக முடிவு வந்து இதுதான். அந்த டீச்சர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அந்த மேனேஜ்மெண்ட் மேலே ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். இதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்து இதுக்கடுத்து வந்து நிறையா பிரச்சனை வரும். ஏன்னா இது வந்து புதுசு கிடையாது. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்ம இதில் வந்து நிறையா இந்த மாதிரி இது வந்து இப்போதைக்கு கரண்டில் ட்ரெண்டில் இருக்குது. இனி அடுத்த பிரச்சனை வந்தால் அப்படியே அதுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இனிமேல் வரக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் இப்போ இந்த அடித்து நொறுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து தப்பாகவே இருந்தாலுமே ஒரு சமூகத்தோட சமநிலை தவறும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நடக்கும் அப்படின்றது வந்து எல்லா பத்துக்கும் தெரியணுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம மேலே ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிறதுல தப்பே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேஸ்க்கெலாம் வந்து நான் நியூஸில் பார்த்தேன், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படி இப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இந்த மாதிரி சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் அட்வொகேட்ன்ற ஒருத்தவங்க வந்து நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலையப்படாதீங்க. எல்லா பேருமே கன்ஃபார்ம் வந்து அதெல்லாம் அழகாக இந்த மாதிரி கேஸே விழுந்தாலும் அதெல்லாம் வந்து சமூகத்துக்காக அப்படின்னு சொல்லி அழகாக ரிலீஸ் பண்ணிடலாம். அட் த மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதனால் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து தனிப்பட்ட முறையில் யாருமே இது பண்ணலையே, அதனால் சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணுங்க வந்து தயவு செய்துங்க வீட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இப்படி சொல்லாமல் இறப்பு தான் உங்களுக்கு தீர்வை கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இறக்குறதுக்கு நீங்கள் அந்த டீச்சரவே நீங்கள் 2 அப்போ அப்பிட்டு வந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம், நம்ம செத்துருவோன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்ட பிறகு நீ என்னமும் பண்ணிட்டு செத்துட வேண்டியது தானே. அந்த டீச்சரை யார் ஒன்று என்ன பண்ணானோ அவனை நல்லா கோர்த்து விட்டு நான் என்னடா டீச்சர் அடிக்க சொல்கிறேன் அப்படின்னா தப்பே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு தப்பு செஞ்சால் அவனை அந்த டீச்சரை அடிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா வந்து இதை வந்து நானாக சொல்ல கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க, ஒரு பெரியவங்க தான் ஒரு சில பேர் சொன்னாங்க, ஏன்டா நீயே சாக போகிறன்னு முடிவெடுத்து வந்து
உன்னைய டார்ச்சர் பண்ணவொடனே 2 அப்போ அது அப்போ நம்மளோட அவனை நீ அடிச்சு நொறுக்கி விட்டு போக வேண்டியதானடா, நீ எதுக்கடா சாகுறன்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து சாகுற அளவுக்கு நீங்கள் ஒரு துணிச்சலாயிட்டீங்க. அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பொண்ணை வந்து அவமானப்படுத்துகிற லெவலுக்கோ இல்லை மானபங்கப்படுத்துகிற ஒரு லெவலுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்து கொலையே பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து ரைட் டு டிஃபென்ஸில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் டிஃபென்ஸ்க்காக. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இவ்வளோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி வந்து ஒரு இறப்பு தான் தீர்ப்பு அப்படின்ற வந்து நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து யாரும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ போத்து பசங்களுக்கும் சரி தான், பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களும் சரி 2 பேர்த்துக்கும் தான். அதே மாதிரி இது வந்து ஸ்கூலில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இந்த ஹராஸ்மெண்ட்டு இந்த டார்ச்சர் எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும். ஸோ இது மூலியமாக இந்த ஸ்கூல்னால இந்த பொண்ணு இறந்தனால இவ்வளோ இஷ்யூவாக இருக்குன்றனால நான் இதை வந்து சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ மட்டும் கிடையாது, இது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் இறந்துருக்காங்கன்றாங்க, ஏதோ வேறு விஷயமா. ஸோ பொதுவாக வந்து நான் படித்த ஸ்கூல்லேயே, நான் 11th 12th படித்த ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூலு அந்த ஸ்கூல் பேர் என்ன, சரி சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் நடந்த மாதிரியே நான் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லையும் நடந்துச்சு. பட் அந்த ஸ்கூல் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து அது 2015 அந்த 13 to 15 அந்த கேட்டரில் நடந்தது. சரிங்களா? ஸோ அப்போ நடந்தது, அதுவும் இதே மாதிரி தான் இஷ்யூ வந்துச்சு. நாங்களும் இதே மாதிரி போராட்டம்லாம் பண்ணோம், ஸ்கூலை கண்ணாடி ஹாஸ்டல்லாம் உடச்சி என்னென்னமோ போயிட்டுங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து தயவுசெய்து நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேங்க. ஸோ பெரியவங்க யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து உங்கள் பொண்ணு பசங்களை வந்து தயவுசெய்து அவங்க விருப்பம் இல்லாமல் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்காதீங்க. ஏன்னா இந்த நம்ம பொண்ணு வந்து நல்ல தூரத்தில் படித்தா அங்கே எஸ்பெஷலி வந்து நாமக்கல், ஏன்னா அங்கே தான் நான் படித்தேன். ஸோ அதனால் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வச்சா நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் நல்லா எடுக்க வச்சுனா வாய்ப்பே கிடையாதுங்க. அங்கே 2000 பேர் படிப்பான். அந்த 11th 12thலாம் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் படிப்பாங்க அந்த மாதிரி ஸ்கூல்லலாம். அதில் ஒரு 4-5 பேர் மட்டும்தான் மார்க் எடுத்திருப்பான். அதை வச்சு அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதவே பெரிய இது மாதிரி பண்ணி பில்டப் கொடுத்து நம்மளை சேர்க்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க டொனேஷன் மட்டுமே எவ்வளோ வாங்குவாங்க தெரியுமா? நீங்கள் நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்குமா, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் பசங்க சொல்கிறத கேளுங்க, பேரண்ட்ஸ் ஏன்னா வந்து நான் வந்து அப்படி அனுபவிச்சு தான் நான் வந்து 12th அவ்வளோலாம் மார்க் எடுக்கலைங்க. நான் வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பழக்க வழக்கம் இருந்துச்சு அந்த ஸ்கூலில். அதனால் வந்து டேக்கிள் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி டேக்கிள் பண்ண முடியாதவங்க தான் 2 பசங்க வந்து எங்கள் ஸ்கூல்லேயே இறந்துட்டாங்க. அது 2 பேருமே பசங்க தான், 2 பேருமே பசங்க இறந்துட்டாங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ எங்கே போனாலும் உங்களோட பையங்களுக்கோ பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அந்த விஷயத்தை வந்து அந்த சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் போய் சேருங்க. அவள் ஸ்கூலில் எஸ்பெஷலி ஹாஸ்டலில். சரிங்களா? ஏன்னா வந்து ஹாஸ்டல்லலாம் என்னென்னமோ நடக்குங்க. என்ன சொல்கிறது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்குலாம் அவங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க. வார்டன்லாம் என்ன மாதிரி மிரட்டுவாங்க. சேரும்போது நல்லா அன்பாக அப்படியே வாங்கப்பா ஹாஸ்டல் நல்லாயிருக்கும், அப்படி இருக்குது, ஃபுட்டு நல்லாயிருக்கும், அப்படி இப்படின்னுவானுங்க. ஆனால் அங்கே போய் சேர்ந்த பிறகு தான் தெரியும் அப்படியே எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் பொண்ணுங்களோ உங்கள் பசங்களை வந்து அவங்கள கேட்காம இந்த ஸ்கூல் சேர்க்குற முடிவெல்லாம் நீங்களாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்.